அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல பல கேள்விகள் எழுந்துட்டு வருது. முதல்ல குற்றவாளி ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு இதே அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி கிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டு கோட்டூர்புரம் காவல்துறையினரால கைது செய்யப்பட்டவர் அப்படிங்கிற தகவலும், இவர் மேல பல காவல் நிலையங்கள்ல 15க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில இருக்கு அப்படிங்கிற அடுத்தடுத்த திடுக்கிட வைக்கும்படியான பல தகவல்கள் வெளியாச்சு. அது மட்டுமல்ல, தனிமையில இருக்கக்கூடிய காதலர்களை வீடியோ எடுத்து வச்சுட்டு பல மாணவர்கள் கிட்ட தொடர்ச்சியா இது போன்ற சம்பவங்கள்ல அவர் ஈடுபட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாச்சு. இந்த நிலையில தான் இன்னைக்கு காலையில இந்த வழக்குடைய எஃப்ஐஆர் காப்பி இணையத்துல வைரல் ஆச்சு. அந்த எஃப்ஐஆர் காப்பியில மாணவியுடைய வயது, பேரு, அவங்க யாரு, என்ன, எங்க இருக்காங்க, என்ன படிக்கிறாங்க, எங்க படிக்கிறாங்கன்னு அவங்களுடைய மொத்த தகவலும் அப்படியே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. எதனால காவல்துறையினர் இந்த கேஸை இவ்வளவு மெத்தனமா கையாளுறாங்க அப்படின்னு பல கண்டனங்கள் எழுந்தது. ஏன் அப்படின்னா, எஃப்ஐஆர் காப்பி, அதுவும் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர், ஊர் எதுவுமே வெளியில தெரியக்கூடாது. ஆனா மொத்த எஃப்ஐஆர் காப்பியே இந்த கேஸ்ல வெளியே வந்திருக்கு. அதுவும் மிகவும் வைரலா சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு குற்றம். அப்படியே பதிவு பண்ணப்பட்ட அந்த எஃப்ஐஆர் மொத்தமா ஆன்லைன்ல ஏத்தி இருக்காங்க. அது மட்டுமில்ல, இந்த எஃப்ஐஆர் காப்பில இருந்து பல தகவல்களும் கேள்விகளும் நமக்கு எழுது. என்ன அப்படின்னா, முதல்ல தனிமையில இருந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவருடைய ஆண் தோழனையும் வீடியோ எடுத்த ஞானசேகரன் அதை காட்டி மிரட்டி இருக்கார். என்ன சொல்லி மிரட்டி இருக்கார் அப்படிங்கறதா முக்கியமா நம்ம பாக்கணும். என்ன அப்படின்னா, டீன் கிட்ட சொல்லிருவேன், அங்க ஒரு ஸ்டாஃப் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லிருவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கார். இந்த அளவுக்கான சுதந்திரம் அவருக்கு யார் கொடுத்தது அப்படிங்கிற கேள்விகளை இது முன் வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த மாணவிய இத காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துட்டு அத வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்கார். அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல அவருக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அந்த போன் கால்ல அட்டெண்ட் பண்ணி பேசும்போது அவங்கள மிரட்டிட்டு நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கார். அது மட்டும் இல்லாம இவரு 3 ஆப்ஷன் கொடுத்துதான் அந்த மாணவி சொல்றாங்க. அதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த சாரோட நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானசேகரன் மிரட்டினதா அந்த மாணவி வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அந்த சார் யாரு? யாருடைய பின்புலமுமே இல்லாம ஞானசேகரனால இப்படி ஒரு துணிகரமான செயல்ல ஈடுபட முடிஞ்சது? சார் அப்படின்னு ஞானசேகரன் குறிப்பிட்ட நபர் யாரா இருக்கும்? ஒருவேளை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியை இதுல தொடர்புல இருக்காரா அப்படிங்கிற சந்தேகங்களையும் இந்த ஒரு விஷயம் முன் வச்சிருக்கு. இந்த வழக்குல குற்றவாளி ஒருத்தர் தான் அப்படின்னாலும் ஞானசேகரனோட தொடர்புல இருந்த அந்த நபர் யார், அந்த சார் யார் அப்படின்னு காவல்துறையினர் தீவிரமா விசாரணை செய்துட்டு வராங்க. மாணவி குறிப்பிட்ட அந்த சார் யாரு? தொடர்ச்சியா ஞானசேகரனும் அவரும் சேர்ந்துதான் இந்த மாதிரியான குற்றங்கள்ல ஈடுபட்டாங்களா? இன்னும் எத்தனை மாணவிகள் ஞானசேகரனாலும் அந்த சாராலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பல கேள்விகளை இந்த ஒரு வழக்கு முன் வச்சிருக்கு. காவல்துறையினர் விசாரணையில அந்த சார் யார், ஞானசேகரன் பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருந்தாங்களா, இல்ல இருவரும் கூட்டாளிகளா, அவர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர் தானா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் விசாரணையின் முடிவுல தான் நமக்கு பதில் தெரிய வரும். இந்த வழக்குல ஞானசேகரன் மட்டும் தான் குற்றவாளியா, இல்ல ஞானசேகரனையும் அந்த சாரையும் தாண்டி இன்னும் மற்ற நபர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கேள்விகளை இந்த வழக்கு முன் வச்சிருக்கு. இது மாதிரி இந்த வழக்குல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.